கைஸ் ஒரு வழியாக சொலாங் வேலி வந்தாச்சு. ஆனால் இங்கே சுத்தமாக ஸ்னோ இல்லை. ஸ்னோ ட்ரெஸ் வாங்கிக்க சொல்கிறாங்க. அதாவது இந்த சிசுன்ற ஒரு இடத்துக்கு போகணுன்னா அங்கே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கான். அங்கே இந்த ஸ்னோ ட்ரெஸ் போட்டு தான் போகணுன்றாங்க. அது கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. அது நம்ம விருப்பம் தான், ஆனால் இங்கே மேண்டேட்ரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே எல்லாம் கத்துற சவுண்டு கேட்குது. அது ஜிப்லைனில் போயிட்டு இருக்காங்க. அங்கேருந்து தெரியாது. உள்ளே போய் காட்டுறேன். இங்கெல்லாம் ஸ்னோவாக இருக்கும்னு எவ்வளோ ஆசாசியாக வந்தேன். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெறும் சேறு சகதியமாக தான் இருக்குது. சிசுவில் தான் ஸ்னோ இருக்குன்னாங்க. ஆனால் சிசு இங்கேருந்து ரொம்ப தூரமாச்சு. போகலாம், பட் பெட்ரோல் இல்லை, அதான் ஒரே பிரச்சனை. இங்கே எங்கேயா லோக்கலில் சாதா பங்க் கடை அந்த மாதிரி எங்கேயா பெட்ரோல் கிடைச்சாலும் நல்லாயிருக்கும். சொலாங் வேலின்ட்டு கும்பிட்டு தாண்டி இடத்த காட்டுறீங்களாடா. இதில் எங்கடா ஸ்னோ இருக்குது? பேராக்ளைடிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எங்கேருந்து பண்ணுறாங்கன்னே தெரியலையே. செமையாக பண்ணுறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பயம். பார்க்குறதோட போய்டுவோம். இந்த பலூன்லாம் வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸ்னோ வந்து சர்வலாக இருக்கும். அதில் இந்த பலூன் உள்ள உட்காந்துக்கிட்டு உருண்டு வருவாங்க. ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது இடம் என்னமோ ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஒருவேளை ஏதாவது தப்பாக மாறி ஏறி வந்துட்டோமான்னு ஒன்றும் புரியல. இதுதான் சொலாங் வேலியா? இது எப்படா சொலாங் வேலின்றீங்க? வீடியோவில் பெருசாக பார்த்தேன்டா நான். இது சொலாங் வேலி இல்லைன்னு நினைக்கிறேன்டா. இங்கே ஒன்றுமே இல்லை, டோட்டலி ஒன்றுமே இல்லை. வெறும் இந்த பஞ்சி ஜம்பிங் மாதிரி இருக்குது. அப்புறம் அது இந்த மாதிரி பால்குள்ளே போயிட்டு அந்த ரோல் ஆகி வர மாதிரி ஒரு கேம்ஸு இதுதான் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை ஆக்சுவலி. ஆனால் மேலே அந்த பேராக்ளைடிங் அதை வராங்க பாருங்கள். அவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க? நாங்கள் ஆனால் இப்போ கூட வீடியோவில் பார்த்தோம், அது ஒரு பெரிய இடம் மாதிரி தருது. ஆனால் இங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டால் இதான் சொலாங் வேலின்றாங்க. அப்போ இது சொலாங் வேலின்னா அது பேர் என்னன்னு தெரில. ஒருவேளை அது வேறு ஏதாவது இடமா அப்படின்னு தெரில. கைஸ் இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் அடுத்து அட்டல் டனல் போகலான்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். அட்டல் டனல் அப்படியே இந்த சிசு பெட்ரோல் தாங்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நாங்கள் பார்த்த சொலாங் வேலி இதுதான் வீடியோவில். அது வழியாக ரோப்கார் வழியாக மேலே போய் தான் பேராக்ளைடிங்கில் வராங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குன்னு எதிர்பார்த்து வந்தோம். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. பரவாயில்ல, ஊருள்ள செம்ம டிராஃபிக்காக இருந்தாலும் இங்கெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. அது நல்லாயிருக்கு. இங்கேயும் அந்த மாதிரி டிராஃபிக்காக இருந்ததுன்னா கதையே கந்தலாயிடும். முடிஞ்சால் வண்டியை கூட ரிட்டர்ன் கொடுத்துடலாம். வண்டி எடுக்கிறவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பெட்ரோல் ஸ்ட்ரைக்கு அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஏன்னா நாங்கள் பாட்டுக்கு சும்மா இருக்கிற பெட்ரோலை வச்சுட்டு ஃபஸ்ட்டே இங்கே வந்து இங்கே மாட்டியிருந்தோன்னா அதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. தந்தி 4 கிலோமீட்டர்ஸ் போட்டுருக்கு. வெயில் நல்லா தான் அடிக்குது. ஆனால் சும்மா ஏதோ டார்ச் லைட் எடுத்து அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. சும்மா வெளிச்சத்துக்காக மட்டும்தான் வெயில் இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி குளிர் தான் டாமினேட் பண்ணுது. என்னடா டிராஃபிக்கா? 2 வீலர் தானே ஏறி போக முடியுதான் பாரு. கைஸ் ஃபைனலி டிராஃபிக்கில் மாட்டிக்கிறோம். அடாப்போ வேறு லெவல் டிராஃபிக்காக இருக்குது. வழியில் நின்று சரக்கு வச்சுட்ருக்காருங்க. நாங்கள் மட்டும்தான் அப்படி போயிட்டுருக்கோம். எல்லா வண்டியும் ஓர கட்டி நிற்கிறாங்க. எந்த தைரியத்தில் போகிறோன்னு எங்களுக்கே தெரில. பெட்ரோல் வேறு 3 பாயிண்ட் இருந்தது, இப்போ 2 தான் இருக்குது. ரிட்டர்ன் வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வல் தான். ஸோ வண்டியை ஆஃப் பண்ணிட்டு சர்வல்லே வந்துடலாம். வியூ மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த நாய்க்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். இந்த ஹோட்டலில் வந்து படுத்துன்னு இருக்குது. குளிர்து போல் பாவம் சுருண்டு படுத்துன்னு இருக்குது. இங்கேருந்து விழுந்து அவ்வளோதான். எல்லா பைக்கர்ஸு காரில் வரவங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டாலே ஓப்பன் பண்ணிட்டாங்க.
மணாலி வர்றதுக்கு முன்னாடி இந்த டிராஃபிக்கு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் இன்டர்நெட்டில் கொஞ்சம் வைரல் ஆச்சு. இதை பார்த்துட்டு மணாலி பஸ்ஸில் ஏறும்போது செம்ம டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஈஸியாக அசால்ட்டாக வந்துட்டோம். ஏன்னா சுத்தமாக டிராஃபிக் இல்லை. டெல்லியில் கொஞ்சம் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் இருக்குது மொத்த டிராஃபிக்கும். அந்த ஃபோட்டோவில் பார்த்த எல்லோரும் இங்கேருந்து தான் வராங்க போல. கைஸ் ஒரு வழியாக இந்த அட்டல் டனல் ரோட்டாங் வந்துட்டோம். அதாவது தானே சொல்கிறேன். ஓ பார்த்துக்கலாம். செம்ம இருட்டாக இருக்குது. உள்ள ஒரு மாதிரி சவுண்டு கணீர் கணீர்னு கேட்குது. நல்லா நடுவில் போய் அடித்து ஓட்டல. கைஸ் நம்ம இப்போ திரும்ப வந்த வழியிலே ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த டனல் எவ்வளோ லாங் போகுதுன்னு தெரில. மெயினாக பெட்ரோல் இல்லை. ரைட்டில் ஏறு வண்டி இருக்கா போகும். வெளியில் வந்துட்டோம். செம்ம பிரைட்டாக இருக்குது. வெளில வந்ததும் பாய் அட்டல் டனல். இதுக்கப்புறம் ஒன்று எப்போ போப்பேன்னு தெரில. நல்லா டனல் உள்ள நல்லா கதை இருந்தது. வெளியில் வந்ததும் அப்படியே டக்குன்னு ஃப்ரீசரில் உட்காந்த மாதிரி இருக்குது. வண்டி ஆஃப் பண்ணியாச்சு. மணாலியில் போகிறதா வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒரு பெரிய ஓடுறோம். இறங்குற இடத்துல இந்த ஒரு இடத்த பார்த்தோம். ஸ்னோ வந்து இங்கேயே கொஞ்சம் கொட்டி கிடக்குது. அந்த ஸ்னோவை கையில் தான் எடுத்து விளாட முடியல. இதையாச்சும் பார்ப்போம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஐஸ் கட்டிங் மாதிரி இருக்குது. ஐயோ சில்லுன்னு ஆகுதுப்பா கையில். போகிற வழியில் ஒரு ஆறு இருக்குது. நாளைக்கு காட்டுறேன்னு சொன்னல, அந்த ஆற்றுல தான் இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க. தண்ணி செம்ம கிளியராக இருக்குது. ஆக்சுவலி இங்கே ஃபுல்லாக நிறையா ஓடும் போல். இந்த கல்லுலாம் தெரியாத அளவுக்கு ஓடுன்னு நினைக்கிறேன். பனிலாம் உருகி வரும்போது ஓடுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒன்றும் சில்லுன்னு இல்லை. ஐயோ சில்லுன்னு தான் இருக்குது. கை மறுத்து போகுது.